விளையாட்டு போல் 4 வருஷங்கள் ஓடிவிட்டன. இன்னுமா என் நளினியை கண்டுபிடிக்கவில்லை? நளினி, நீ எங்க இருக்கிறாய் அம்மா? எங்க இருக்கிறாய் கண்ணே? கவலைப்படாதீர்கள் மகாராஜா. ராஜகுமாரியை தேடி கண்டுபிடிக்க தகுந்த ஏற்பாடுகள் செய்திருக்கிறேன். ஐயோ நளினி, உனக்கு நான் எவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்துவிட்டேன் அம்மா. இந்த பாவத்தை எப்படி போக்கிக் கொள்ளப் போகிறேன்? சத்தீஸ்வரரே, இப்போதே தேவையான வீரர்களுடன் புறப்படும். நாடு முழுதும் சுற்றி ராஜகுமாரியின் இருப்பிடத்தை அறிந்துவார். புரியாது நளினி, என் கண்ணே, நீ எங்கே இருக்கிறாயோ? என்ன துன்பங்களை அனுபவிக்கிறாயோ? என் செல்வமே நளினி. ராஜா எங்கே நளினி? இங்கதானே இருந்தா. ராஜா, ராஜா வந்துட்டா. ராஜா, ஏம்மா கூப்பிட்டா? இந்த கையெல்லாம் எடுக்குதா? நானும் அப்பாவோட வேலைக்கு போறேன். வேலைக்கா? நீ அங்கெல்லாம் போக கூடாது. போமா, நான் பார்த்தான் போறேன். பரவாயில்லை நளினி, அவனும் வரட்டும். அப்படி சொல்லப்பா. ஏம்மா, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா தானே நம்ம எல்லாம் சாப்பிட முடியும். நளினி, நான் வரட்டுமா? நானும் போயிட்டு வரேம்மா. நான் திரும்ப வரப்பா உனக்கு நிறைய பூ பழங்கள் எல்லாம் இருக்கிறேன். பசிச்சதப்பா. வாடா கண்ணு. சாப்பிடுறா கண்ணு. மனிதனே கேள், உனக்கு பிறக்கும் மான் குழந்தையிடம் நீ களவாடிய நாகஜோதியை கொடுத்து அவனை பாதாள குகைக்குள் அனுப்ப வேண்டும். உன் மகன் உள்ளே சென்று பாதாள லிங்கத்தின் பீடத்தில் இருக்கும் மணியை கொண்டு வந்து உன் முன்னிலையில் உரைத்தால் உடனே நீ இழந்த அழகெல்லாம் உன்னை வந்து சேரும். சாப்பிடப்பா. ராஜா, உங்க அப்பா மேல உனக்கு ரொம்ப ஆசை இல்லை? ஆமா. உங்க அப்பாவுக்கா நீ எது வருமானம் செய்யவில்லை? சொல்லப்பா, நான் அப்படி செஞ்சுடுறேன். கண்ணு, ஏன் அப்படி நெருக்கிட்டு விட்டீர்கள் ராஜகுமாரி? நான் எப்படி உங்கள் இருப்பிடத்தை கண்டுபிடித்தேன் என்று ஆச்சரியப்படுகிறீர்கள் இல்லையா? உலகத்தின் மறுகோடியில் நீங்கள் மறைந்து வாழ்ந்தாலும் இந்த வீரசேனன் கண்களில் இருந்து மட்டும் தப்பிவிட முடியாது ராஜகுமாரி, தப்பிவிட முடியாது. போதும் உன் பேச்சு, போய்விடுங்கிறது. உத்தம பெண்களுக்கே எப்போதும் முன்கோபம் அதிகம். ராஜகுமாரி, உங்கள் நன்மையை நாடி வந்திருக்கும் ஒரு நண்பனை இப்படியா அலட்சியம் செய்வது? ஐயோ, உங்களை இந்த நிலையிலா நான் பார்க்க வேண்டும்? இதை என் கண் கொண்டு பார்க்க முடியவில்லையே ராஜகுமாரி, என்ன செய்வேன்? கண்களை மூடிக்கொண்டு வெளியே போ. ஆடு நனைகிறதே என்று ஓனாய் அழுதுதான் என் நிலைமைக்கு வருத்தம் தெரிவிக்க வந்து விட்டான். போ வெளியே. இன்னும் உங்களிடம் அந்த பழைய அதிகார தோரணை கொஞ்சம் இருக்கிறது ராஜகுமாரி. உணர மறுத்தாலும் உண்மையை மறைக்க முடியுமா? இந்த அருவருக்கத்தக்க அவலட்சணமான புருஷனுடன் இன்னும் எத்தனை காலம்தான் இப்படியே வாழப் போகிறீர்கள்? அதை கேட்க நீயா? என் புருஷனை பற்றி அவதூறாக பேச உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? மாற்றான் மனைவியுடன் எப்படி வார்த்தையாடாது என்பதை கூட தெரிந்து கொள்ளாத மதிக்கட்டும் மிகுமே. மரியாதையாக போய்விடு. மறுத்தால் உன் வீர புருஷன் வந்து என்னை வெட்டி கொண்டு விடுவானோ? நளினி, நன்றாக சிந்தித்துப்பான்.
என்னுடன் வருவதை தவிர நீ வாழ்வதற்கு வேறு வழியே கிடையாது. நீயாகவே வருகிறாயா அல்லது முடியாது நளினி, முடியாது. முதலை வாயில் வீழ்ந்த பிறகு நீளுவது அவ்வளவு சுலபம் அல்ல. பொறுக்காமல்தான் என்னை உன் உதவி கணக்கி இருக்கிறான் நளினி. என் பிடியிலிருந்து நீ தப்ப முடியாது. இருக்கும் பெண்ணிடம் வந்தாவது நீளத்தை காட்டுகிறாய். மாணவி கட்டவன் இல்லாவிட்டால் உன் தலையை பிளந்து விடுவேன். உனக்கு உயிர் மேல் ஆசிருந்தாலும் இங்கிருந்து ஓடுப்போம். ராஜ்குமார், வாருங்கள். இப்பொழுது சென்று மகாராஜாவிடம் தெரிவிப்போம். இவ்வளவை நீ 5 வருஷங்களுக்குள் செய்து முடிக்க வேண்டும். தவறினால் ஒரு நாகம் தோன்றி அன்று சூரியன் மறைந்த மறுகணமே உன்னை கொன்றுவிடும். 5 வருஷங்கள் 5 வருஷங்கள் முடியப் போகின்றனவா? அது அடிக்காதே. அது சாக வந்த பாம்பல்ல நளினி, என்னை சாக அடிக்க வந்த பாம்பு. என்ன சொல்லுகிறீர்கள்? சாகடிக்க வந்த பாம்பா? எதற்கா? சொல்லுங்கள். அதை உன்னிடம் எப்படி சொல்லுவேன் நளினி? இன்று சூரியன் மறைந்த மறுகணமே. ஐயோ, சொல்லாதீர்கள். அதை சொல்லாதீர்கள். என்ன ஆறா? அந்த பாம்பை பார்த்து பயப்படுறியா? உங்களுக்கு இந்த ஆபத்து எப்படி வந்தது? இதிலிருந்து மேல வழியே இல்லையா? சொல்லுங்க, சொல்லுங்க. வேண்டாம் நளினி, வேண்டாம். என்னை கட்டாயப்படுத்தாதே. நான் சாகத்தான் வேண்டும். சாகத்தான் வேண்டுமா? அம்மா, நீங்கள் இல்லாமல் நான் மட்டும் எப்படி உயிர் வாழ்வேன்? மாங்கல்யம் இருக்கும் போதே நானும் அடிந்து போகிறேன். உங்களை கொல்ல வந்திருக்கும் இந்த நாகம் முதலில் என்னை கொல்லட்டும். அம்மா, சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு சாபத்தின் விளைவு நளினி. சாபமா? ஆமாம். இதிலிருந்து நான் மீள வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. நம் குழந்தை கண்மணி ராஜா பாதாள குகைக்குள் சென்று அங்குள்ள பாதாள லிங்கத்தின் பீடத்தில் இருக்கும் மணியை கொண்டு வந்து என் முன்னிலையில் உடைக்க வேண்டும். அப்போதுதான் இந்த நாகம் என்னை உயிரோடு விடும். இப்போதே என் ராஜாவிடம் போகிறேன். அதோ அந்த பெட்டியில் இருக்கும் பையை எடுத்து வா. இதோ இதை வைத்துக்கொள். இதற்குள் நாகஜோதி இருக்கிறது. இதை ஏற்றியவுடன் பாதாள குகை திறந்து வழிகாட்டும். இன்னொரு விஷயம் நளினி, நாகஜோதி தீர்ந்து அணைவதற்குள் ராஜா வெளியே வந்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் குகை தானாகவே மூடிக்கொண்டு விடும். நான் ஓடி வந்துடுவேன். கவலைப்படாதீங்க, என் ராஜா இதை கட்டாயம் செய்து முடிப்பான். என் கண்ணே.
விளக்கு ஏத்தின உடனே குகை தானா திறந்துக்கும். இது எடுத்துக்கிட்டு நீ உள்ள போகணும். அப்புறம் அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கு. அதன் பீடத்திலே ஒரு மணி இருக்கும். அது எப்ப மாமா? ஆமாடா கண்ணு. நீ உள்ள போனதும் அங்க இங்க வேடிக்கை பார்த்துட்டு நிக்க கூடாது. சீக்கிரமா போய் ஓடி வந்துடணும். சரிம்மா. அப்புறம் போக மாட்டேன். நாளடா கண்ணு. இந்த விளக்கம் எடுத்துக்கொண்டு சீக்கிரம் ஓடி வந்துடணும். வேண்டாம் கண்ணு. என் ராஜா, உன்னை எப்படியடா காப்பாற்று? நீ இல்லாமல் நான் எப்படியடா உயிர் வாழ்வேன் ராஜா? ஐயோ, என் பெற்ற வயிறு பற்றி எறிகிறது. ராஜா, ராஜா,
கலங்காதே நளினி, நம்மை காப்பாற்றிக் கொள்ள இன்னும் வழி இருக்கிறது. இன்னும் வழி இருக்கிறது. இதோ இந்த மோதிரத்தை போட்டுக்கொள். எந்த குளத்தில் இறங்கினாலும் தண்ணீர் வடிந்து உனக்கு வழிவிடும். நாகலோகத்திற்கு ஓடும். நாகராணியின் காலில் விழுந்து கெஞ்சி மன்றாடு, கண்ணீர் விடும். அவள் உறுதியால் தான் நம்மை காப்பாற்ற முடியும். எப்படியாவது அவள் மனதை இழக்கி அவளிடமிருந்து இன்னொரு நாகஜோதியை பெற்றுக் கொண்டு வா. நாகஜோதி ஒன்றினால் தான் என்னையும் ராஜாவையும் இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற முடியும். கவனிக்காது, போ, சீக்கிரம் போ. யார் நீ? இங்கு எதற்காக வந்தாய்? அம்மா, மரணத்தின் வாசற்படியில் என் மணாளன் முடங்கி கிடக்கிறார். பால் மனம் மாறாத என் பாலகன் பாதாள குழியிலே உயிரோடு புதையுண்டு இருக்கிறார். அவர்களை காப்பாற்ற தங்களிடம் இருந்து நாகஜோதியை பெற்ற போகவே வந்திருக்கிறேன் அம்மா. ஓ, தெரிந்து கொண்டேன். அந்த மோசக்காரனை மனமோந்து மணந்து கொண்ட மங்கை நீதானா? அப்போது பழிக்கு பழி வாங்கும் படலம் விதிகட்டத்தை அடைந்து விட்டதா? என்னை ஏமாற்றி அந்த பாவி ஆபத்திலே சிக்கிக் கொண்டு விட்டானா? அப்பா, இப்போதுதான் என் மனம் ஆனந்தமடைகிறது. அம்மா, தாங்கள் சொல்வது ஒன்றும் புரியவில்லையே. ஆவா, உனக்கு எப்படி புரியும்? புரியும்படி சொல்லுகிறேன் கேள். காதல் நாடகம் ஆடுவதிலே கைதேர்ந்தவன் உன் கணவன். அம்மா, பெண்கள் மனதை மயக்கி அவர்களை ஏமாற்றுவதிலே வல்லவன் உன் கணவன். அம்மா, கள்ளத்தனம் செய்வதிலே நிகரத்தவன் உன் கணவன். கேட்கத்தகாத வார்த்தைகளை சொல்லி என் மனதை புண்படுத்தாதீர்கள். மாங்கல்யத்துக்காக மன்றாடும் என் மீது இரக்கம் காட்டுங்கள். பாலகனுக்காக பரிதவிக்கும் என் மீது பரிவு காட்டுங்கள். நாகஜோதியை கொடுத்து எனக்கு நல்வாழ்வை கொடுங்கள் அம்மா. முடியாது, இந்த உதவியை என்னால் செய்யவே முடியாது. என்னை உதறியிருந்த அந்த உளுத்தனுக்கா உதவி? காலமெல்லாம் பறிப்புடன் வாழலாம் என்று கூறி வீசாமல் கள்ளத்தனம் செய்ய திரிந்த அந்த கைவனுக்கா உதவி? முடியாது, என்னால் முடியவே முடியாது. உங்கள் கால்களை என் கண்ணீராக அலம்புகிறேன். என் மீது கருணை காட்டுங்கள். உங்களை என்று வந்திருக்கும் என்னை முடியாது என்று சொல்லி விடுத்து விடாதீர்கள். நீங்கள் உதவி செய்ய மறுத்துவிட்டால் நான் எங்கே போவேன்? யாரிடம் போவேன்? என் கணவரையும் குழந்தையையும் எப்படி அம்மா காப்பாற்றுவேன்? நீங்கள் நாகஜோதியை கொடுக்காவிட்டால் உங்கள் காலடியிலே விழுந்து உயிரை விடுவதை தவிர எனக்கு வேறு கதியே இல்லை. அம்மா, உங்களை கெஞ்சி கேட்கிறேன், இந்த சமயத்தில் என்னை கைவிட்டு விடாதீர்கள் அம்மா. அம்மா, நீ யாராக கண்ணீர் பறிக்கினாலும் என் மனதை அசைத்து விட முடியாது. நெஞ்சு வெடித்து புலம்பினாலும் நான் கொண்ட எண்ணத்தை மாற்றிவிட முடியாது. அழு, நன்றாக அழு. இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனுக்கு வாழ்க்கைப்பட நேர்ந்ததே என்று அலறு. அந்த மானங்கட்டவனுக்கு மாலை சூட்டிய நேரத்தை நினைத்து கதறு. அந்த துரோகிக்கு மனைவியான துர்ப்பாக்கியத்தை எண்ணி வாழ்நாள் முழுவதும் துக்கப்படு. புரியன் கால்களை விடமாட்டேன், விடவே மாட்டேன். அம்மா, நாகஜோதியை கொடுங்கள். இருள் சூழ்ந்து விட்ட என் இல்வாழ்விலே இன்ப ஜோதியை ஏற்றி வையுங்கள். மஞ்சள் குங்குமத்துடன் வாழும் பாக்கியத்தை எனக்கு கொடுங்கள். அம்மா, எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுங்கள். மறுபிச்சை இருங்கள் அம்மா. சிதைந்து விட இருந்த என் குடும்பத்தை காப்பாற்றிய குலதெய்வம் என உங்களை என் இதயத்திலே வைத்து பூஜிப்பேன் அம்மா. முடியாது, நாகஜோதியை கொடுக்கவே முடியாது. நாகம் கடித்து உன் கணவன் நசித்து தான் போக வேண்டும். பாதாள குகையிலே அவன் குழந்தை பசியால் துருவெடுத்து சாகத்தான் வேண்டும். அவன் குடும்பம் குலைந்துதான் போக வேண்டும். அப்போதுதான் என் ஆத்திரம் அடங்கும், எனக்கு ஆனந்தம் உண்டாகும், என் உள்ளத்திலே அமைதி பிறக்கும். என் கால்களை முடியாது. நாகஜோதியை கொடுக்கும் முறையில் உங்கள் கால்களை விடவே முடியாது. எங்கே போகிறாய்? என் வாழ்வை சிதைத்து விட்ட பாவத்திலிருந்து பறந்துவிட பார்க்கிறாயா? முடியாது, அது ஒருபோதும் முடியாது. குற்றமற்ற என் குடும்பத்தை குலைத்துவிட்டு நீ குதூகலமாக வாழ்ந்துவிட முடியாது. என் மாங்கல்யத்தை பறித்துவிட முயலுகிறாயே,
நீ மட்டும் மகிழ்ச்சியோடு இருந்துவிடப் போகிறாய்? என் குழந்தையே கொன்றுவிட பார்க்கிறாயே, நீ மட்டும் கழிப்புடன் காலத்தை கடத்திவிடப் போகிறாய்? அடி பாவி, பெண் பாவம் பொல்லாதென்பதே மறந்து விட்டாய். எவ்வளவு கெஞ்சி கதறையும் உன் மனம் இழகவில்லையே, நீயும் ஒரு பெண்ணா? இதோ பாருடி, என் வயிற்றெரிச்சல் உன்னை சுட்டரிக்காமல் விடாது. துடித்து நான் மடித்த ஒவ்வொரு கண்ணீர் துளியும் ரத்தமாக மாறி உன் கண்களில் இருந்து பிறகாமல் போகாது. இப்போது கர்வத்துடன் தலை நிமிர்ந்து பார்க்கிறாயே, நீ சீக்கிரத்திலேயே தலை குனிய போகிறாய். போதும், நிறுத்து. எனக்கே சாபம் கொடுக்க துணிந்த உன்னை என்ன செய்கிறேன் பார். வரம்பு கடந்து பேசிய உன்னை வாட்டி வதைக்காமல் விடமாட்டேன். யாருங்க பாரடி, நான் கற்புடையவள் என்பது உண்மையானா, கணவனே தெய்வம் என்று நான் கருதி வந்தது உண்மையானா, தாய்மையே தவம் என்று நான் தன்னல தியாகம் செய்தது உண்மையானா, என் கணவரையும் குழந்தையும் எப்படியாவது காப்பாற்றியே தீருவேன். உன் அதிகாரமும் ஆணவம் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. கற்பு நெறி தவறாத உத்தமியே, ஏன் என் கால்களில் வந்து விழுந்தாய்? இதோ பார், மாலை சூரியன் மறைந்தவுடன் உன் கணவரின் பிணத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து போடுகிறேன். உன் செல்வ குழந்தையின் சவத்தை உன் மடியிலே வீசி எறிகிறேன். கற்பு கற்பு என்று கதை பேசுகிறாயே, உன் கற்பு உன் கணவரையும் குழந்தையும் எப்படி காப்பாற்றப் போகிறது என்று பார்க்கிறேன். அம்மா, ஐயோ, அப்படி சொல்லாதீர்கள் அம்மா. இழுத்து செல்லுங்கள் அவளை. விழுந்தான். என் வஞ்சம் தீர்ந்தது. என்னம்மா இப்படி வேடிக்கை பார்க்கிறாய்? இந்த சிறையில் இருந்து மேல எனக்கு வழியே காட்ட மாட்டாயா தேவி? இந்த நாளில் இருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா? எங்க அண்ணன் என்ன ஆனாரு? பூலோகத்துக்கு எப்ப போகுது? ஒரு காணும் ஒருவேளை ஓடிட்டாரோ? எங்க போயிட்டான்? ஒருவனை ஓடி போட்டான். விட்டுருவனா? தப்பிச்சேண்டா. அம்மா
காட்டி மிரட்டினாயே, எங்கே இப்போ உன் வீரத்தை காட்டு பார்ப்போம். நளினி, நீ என்னிடமிருந்து ஓட முயன்றாலும் விதி உன்னை என் பாதையிலே கொண்டு வந்து தள்ளுகிறது பார்த்தாயா? இறந்து நான் முட்டாளி ராஜா, என் கண்ணு. மகாராணி, என்ன ஒழிந்தானா? இல்லை, அவனுக்கு விமோசனம் கிடைத்து விட்டது மகாராணி. மனமுத்த தம்பதிகளாக நெடுமை காலம் வாழுங்க. பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்ந்து விட்டது. இனி எல்லோரும் அரண்மனைக்கு போகலாமே. ஆம், வருங்க. வானொலி போகலாம். உங்கள் பெருமையை புரிந்து கொள்ளாமல் உங்களுக்கு மன்னிக்க முடியாத பாவத்தை செய்து உங்கள் கற்பின் சக்தியை உணராமல் உங்களை பல கொடுமைகளுக்கு ஆளாக்கினேன். தமிழ் சொன்ன சொல் பொய்யாகாது என்பது உண்மையாக விட்டதம்மா. நீங்கள் மனம் குமரி எனக்கிட்ட சாபம் வலித்து விட்டது. நான் செய்த தவறெல்லாம் மறந்து என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. என் விதிப்பயனை நான் அனுபவித்தேன். அதற்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் அம்மா? அம்மா, உங்கள் பதிபக்தியின் கற்பின் அறியும் செயற்கரிய பல அற்புதங்களை செய்து விட்டதம்மா. கற்பின் சக்தி முன் எந்த தெய்வ சக்தியும் நிற்காது என்பது இப்போதுதான் அம்மா தெரிந்து கொண்டேன். இங்க எப்படி வந்து அப்ப என்ன கேட்கறீங்க? உணவுக்கு கொடுத்து அந்த நாட்டியத்தை தொடச்சிக்கிட்டே வர்றா. ஒரு ஒழிச்சுக்கலான்னு வந்த இடத்துல உங்களை பார்த்துட்டேங்க. நல்ல வேலை செஞ்சீங்க. என்ன இந்த தனியா கழிக்க விட்டுட்டு உங்க பாட்டுக்கு வந்துட்டீங்க இல்லையா? இது யாரு? இந்த ஒரு கடை எந்த நாடு ஆமா, நீங்களாச்சும் எனக்கு புத்தி சொல்லக்கூடாதா? நாகி, நீ இவரை மனம் செய்து கொண்டு உலகத்திலேயே வாழலாம். ஐயா, இப்பதான் உன்னை பார்த்தா கொஞ்சம் பொம்மலாக தெரியுது.
Thank you.